இந்த இமேஜ் ஃபைலுக்கு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணி எப்படி அனிமேட் பண்ணுறது, சிம்பிள் அனிமேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முதல்ல வந்து ஸோ எந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம அனிமேட் பண்ண போகிறோமோ அந்த ப்ராப்பர்ட்டியை செலக்ட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து பொசிஷன் ப்ராப்பர்ட்டி அனிமேட் பண்ணுறோம் அப்படின்னும்போது ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம ஆன் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்போது இந்த ஸ்டாப் வாட்ச் மாதிரி இருக்கிற இந்த ஐக்கானை கிளிக் பண்ணுறோம் அப்படின்னும்போது நம்ம கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுறதுக்கு தேவையான ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு அப்பியர் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த இமேஜ் வந்து நம்ம கொஞ்சம் மேலே வச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணலாம். இந்த டாக்கில் கிளிக் பண்ணுறோம் அப்படின்போது ஸோ இமீடியட்டாக இந்த இடத்துல வந்து ஒரு கீ ஃப்ரேம் க்ரியேட் ஆகிட்ருக்கோம் பிகினிங்கில் நம்மளுக்கு. ஸோ பிகினிங்கில் பொசிஷன் வந்து நம்ம டாப்பில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து இந்த சிடிஐ கரண்ட் டைம் இண்டிகேட்டரை ப்ளேஸ் பண்ணிவிட்டேன். கிளிக் பண்ணுறோம் அப்படின்போது இந்த இடத்துல ஆட் ஆர் ரிமூவ் கீ ஃப்ரேம் அட் கரண்ட் டைம் அப்படின்றது. ஸோ கரண்ட் டைம் எந்த இடத்துல இந்த சிடிஐ இருக்கோ அந்த இடத்துல வந்து ஒரு கீ ஃப்ரேம் நம்மளுக்கு இப்போ க்ரியேட் ஆகும். ஸோ இந்த கீ ஃப்ரேமுக்கு வந்து பொசிஷன் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இப்போ. ஸோ நம்ம எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்கோமோ அதான் அதோட பொசிஷன். இந்த கீ ஃப்ரேமுக்கு வந்து இப்போ நம்ம பொசிஷனை வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதாவது அந்த இமேஜ் வந்து நம்ம ஜஸ்ட்டு கீழே கொண்டு வரோம், அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து நம்ம ப்ளே பண்ணுறோம் அப்படின்னும்போது ப்ரிவ்யூ பார்க்குறோம் அப்படின்னும்போது ஸோ அது மேலேருந்து அனிமேட் ஆகிட்டு அந்த 10th ஃப்ரேமில் என்ன பொசிஷன் ஃபிக்ஸ் பண்ணமோ அந்த பொசிஷனுக்கு அது ரீச் ஆகும். ஓகேங்களா? இது வந்து சிம்பிளாக வந்து 2 கீ ஃப்ரேம் க்ரியேட் பண்ணி நம்ம அதோட ப்ராப்பர்ட்டிஸை சேஞ்ச் பண்ணி அனிமேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதேமாதிரி அட் டைம் எத்தனை கீ ஃப்ரேம் வேணால் நம்ம ஆட் பண்ணி ஒரு கீ ஃப்ரேமுக்கும் ஒரு ட்ரான்ஸ்ஃபார்ம் ப்ராப்பர்ட்டிஸை நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு போகலாம்.